வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இந்த பிரச்சனையிலேருந்தே ஃபஸ்ட்டு நான் ரிலீஃபாலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று லைவ் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே லைவ் பார்த்துருப்பீங்க. சுமியோட லைவ் பார்த்துருப்பீங்க. கதறி கதறி அழுகுறாங்க. அவங்களால அழுகு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மனசுன்றது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும். ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைலேருந்து மொத்தமாக ரிலீஃப் ஆகிட்டு அவங்கள சேஃபாக ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ இல்லை அவங்க ஃபேமிலியிலையோ செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, எல்லாத்துக்குமே மன உளைச்சல். ஒரு மனுஷன் காலைல எந்திரிச்சோன்னே அடுத்து என்ன என்ன செய்யணும் அப்படி தான் யோசிக்கணும். நமக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைவ் போட்டு இது உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு, அது ஒன்றா நம்பர் மார்ஃபிங், அதாவது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம டீப்பாக உள்ளே போகணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்க வாய்ப்பே கிடையாது. அது சுமி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ வச்சு பணம் பறிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த ஃபோட்டோ காமிச்சு இதெல்லாம் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் க்ரைமுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நான் எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, எப்படி அவங்க சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஆக்சுவலாக இது எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. நான் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன், பட் எனக்கு அவங்க மன ரீதியாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் நியாயப்படுத்தணும், நீங்கள் தான் சரி தப்புன்னு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். நம்ம எவ்வளோ தான் கத்தி கத்தி வீடியோ போட்டாலும் நமக்கு அகெயின்ஸ்டாக வீடியோ போடுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமை பற்றி அவன் பேச வரல, அவங்கள பற்றி பேசியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறேன், யானைக்கும் அடி சிறக்கும், அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் அடி சிறக்கும். இன்றைக்கி வேணால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், இன்றைக்கி வேணால் நீங்கள் இந்த பிரச்சனை தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவீங்க. கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். அவங்க நேற்று நைட்டு சாப்பிடல, நான் அதுக்கு மதியமும் சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. நான் ஆல்ரெடி அவங்க 50 45 அதுவும் ஒரு பிரச்சனைங்க. ஏஜை பற்றி பேசினாலும் எனக்கு ஏஜ் அவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா சைடுமே அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ அவங்க ஏஜுக்கு மதியம் சாப்பிடல, நேற்று மதியம் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல. அநேகமாக காலையில் 9 மணி ஆயிடுச்சுனாலும் காலை சாப்பாடு சாப்பிட்ருக்கணும் எல்லாருமே. அவங்க இப்போ சாப்பிட்டாங்க எவனோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது நான் முழுக்க முழுக்க அவனை ஃபோன் பேசுகிறதுனால என்ன நடக்குது, என்னென்ன பாதிப்பு நடக்குதுன்றதை எனக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுது. அதனால் எனக்கு இது உடனே கிளியர் பண்ணி கொடுக்கணும். அவர் உடனே போய் பேசணும். ஃபஸ்ட்டு ஃபேமிலிகிட்ட பற்றி ஃபஸ்ட்டு பேசிட்டு ஒரு கிளியர் பண்ணணும். இந்த விஷயத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு காரணம் நான் மேனேஜர் ப்ளஸ் அவங்க சேனலோட அட்மின். அவங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு எனக்கும் பங்கு இருக்குது. எது நடந்தாலும் எனக்கும் எனக்கு உரிமை இருக்குது. நான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை யாருமே தடுக்க முடியாது. என்னை ஏன்னு நீங்கள் கேள்வியும் கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோ சொல்லுவேன். ரெண்டாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, மற்றபடி யாரும் கேட்கவும் கூடாது, ஓகேங்களா? ஏன்னா நான் அவங்க சொல்லட்டும், நீங்கள் என் விஷயம் தலையிடாத குமரேஷா, நீ எனக்கு அட்மின் கிடையாது, நான் வேறு சைடு பார்த்துக்கிறேன், நீ என் விஷயம் தலையிடாத, என்னை பற்றி பேசாதுன்னு நான் யாரை பற்றியும் பேசலை. நான் வாட்டுக்கு என் சைடு நான் இருக்கவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய உறவுகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சேனல் ஆரம்பித்து கொடுத்து நான் அவங்க சைடு நான் போயிடுவேன், ஓகேங்களா? பட் எனக்கு சுமி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். நீங்கள் எனக்கு எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரி கொண்டு போகலான்ற விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமா ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்காக நீ கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஈவெண்ட் இன்னும் 1 ஹவரில் முடிஞ்சிடும். இன்னொருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அர்ஜென்ட்டாக நான் மதுரை போகிறேன். மதுரை போயிட்டு அந்த விஷயம் என்னன்றதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்குன்னா இது எல்லாமே ஒரு சொத்தை பிடுங்கணும், ஒரு காசை வாங்கி ஏமாற்றணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க ஃப்ரீ மைண்டாக இருக்கணும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்கணும். இதுக்காக தான் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு இன்னொருத்த பொண்டாட்டியை வச்சுக்கணுன்றத நம்ம தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சத்தியமாக உண்மை. எவனுமே அடுத்த மாதிரி ஆசைப்பட முடியாது, ஆசைப்படக்கூடாதுன்றத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் சத்தியமாக சொல்கிறேன்,
நீங்கள் இதை மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறையை வந்து பத்திரமா சேஃபாக சூப்பராக நம்ம கொண்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போகணுன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. முழுக்க நான் அதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க, அதுக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் வந்து என் மனமார்ந்த நன்றிகள். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த விஷயம் என்னன்றதையும் நான் மதியத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். எதுவும் விட்டுப்போல, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். நான் யோசிச்சோ இப்படி பேசணும் அப்படி பேசணும் யோசிச்சுலாம் பேசுறது கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ. see you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.